பக்கிங்ஹாம் கால்வாயில் இருக்கக்கூடிய பகுதியில் ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து ஜூன் 10ற்குள் வெளியேற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அமலா, அதாவது சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில் உள்ள கோவிந்தசாமி நகர், இளங்கோ தெருவில் உள்ள அந்த உள்ளிட்ட பகுதிகளில் பக்கிங்ஹாம் கால்வாயின் தெற்கு பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அகற்ற வேண்டும் என கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் தங்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது எனவும், இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதும் பாதிக்கப்படுவதுடன் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்ட எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என கூறி அதே பகுதியை சேர்ந்த சரவணன், லட்சுமணன் உள்ளிட்ட 90க்கும் மேற்பட்ட அப்பகுதிவாசிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளும் தொடர்ந்தார்கள். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் வேணுகோபால் மற்றும் வைத்தியநாதன் அடங்கிய அமர்வு கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு உத்தரவு பிறப்பித்தார்கள். அதாவது சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில் பக்கிங்ஹாம் கால்வாயின் அந்த பகுதியில் குடியிருந்து வரும் குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்று இடத்தை தமிழக அரசு ஒதுக்கி கொடுக்க வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எந்த ஒரு கரிசனமும் காட்ட தேவையில்லை என்று கடந்த முறை தெரிவித்தார்கள். மேலும் இந்த பகுதியில் உள்ள அந்த ஆக்கிரமிப்பு வீடுகளை அந்த பகுதிவாசிகள் காலி செய்ய மறுத்தால் அவருடைய மின்சாரம், குடிநீர் இணைப்பை துண்டிக்க வேண்டும், குடும்ப அட்டைகளை அவரிடம் திரும்ப பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டார்கள். மேலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடாது, குடிசை மாற்று வாரியம் வேறு இடத்தை இவர்களுக்கு ஒதுக்கி அந்த இடத்துக்கு அவள் குடிபெயர்ந்ததும் அவர்களுக்கென தனி குடும்ப அட்டைகள் உள்ளிட்ட சலுகைகளையும் மின் இணைப்பையும் குடிநீர் இணைப்பில் வழங்கலாம் என்று கடந்த ஆண்டு உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த உத்தரவை எதிர்த்து மீண்டும் அந்த பகுதிவாசிகள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்ததுடன் இது தொடர்பாக மீண்டும் உயர்நீதிமன்றத்தை அணுகி ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்து நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் என்று உத்தரவிட்டிருந்தது. இதை தொடர்ந்து மீண்டும் இந்த குடியிருப்பு வாசிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீண்டும் நீதிபதிகள் வேணுகோபால் மற்றும் வைத்தியநாதன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பக்கிங்ஹாம் கால்வாயிலிருந்து 40 முதல் 45 அடி தூரம் தள்ளிதான் தற்போது இந்த பகுதிவாசி வசித்து வருகிறார்கள். எனவே அந்த இடமானது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானதல்ல, குடிசை மாற்று வாரியத்துக்கு சொந்தமானது. குடிசை மாற்று வாரியத்தின் அனுமதி பெற்று பல ஆண்டுகளாக இவர்கள் ஏற்கனவே இந்த பகுதி வசித்து வருகிறார்கள். இது ஆக்கிரமிப்பு என்ற எல்லைக்குள் வராது என்று வாதித்தார்கள். இருந்தபோது தமிழக தரப்பில் இது ஆக்கிரமிப்பு பகுதி, ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டிய தமிழக அரசின் கடமை என்று அவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்து குடியிருப்பு வாசிகள் ஜூன் 10ற்குள் வெளியேற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்டோம். உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மதன்.